நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு 23/1/2025 இன்றைக்கு காருண்யா ப்ளஸ். இந்த காருண்யா ப்ளஸில் ட்ரா நம்பர் 557. இந்த 557 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தாலாம். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் விடைய பாருங்கள் நண்பர்களே. இன்றைய கணக்கில் நம்ம தினசரி கணக்கில் கணக்கு எடுக்கிறோம். தினசரி கணக்கு எடுக்கும்போது இந்த காருண்யா ப்ளஸ்லேருந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த கணக்கில் இதில் இந்த மாதத்துக்குன்னு முதல் நம்பர் இதில் இருக்குது பாருங்கள், 854 அப்படிங்கிற நம்பர். இந்த நம்பர் எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறோம். இதில் ஒரு நாள் விட்டு முதல் நாள் 44. அந்த 44ங்கிறது இதில் 54 அப்படின்னு வருது பிசிக்கு. ஓகேங்களா. அடுத்த கணக்கு இதில் எடுக்கும்போது 929 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இந்த 929ங்கிறது அதே போல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கணக்கு பார்க்கும்போது 69 அப்படின்னு இருக்குது. அந்த 69 இதில் 99 வந்திருக்கு. இதை கொஞ்சம் கவனமாகவே பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அதே போல் இன்றைய கணக்கு பார்க்கும்போது இதில் நமக்கு என்ன நம்பர் வரும் அப்படிங்கும்போது இதில் 509 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அதே போல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கணக்கு அமைப்பு பார்க்கும்போது இதில் நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்தோங்களா 404 அப்படிங்கிறது இதில் ஜீரோவை கணக்கில் சேர்க்கலை. அதே போல் இந்த கணக்குலேயும் ஒரு ஜீரோ இருக்குது. ஓகேங்களா. இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இதுலேயும் ஜீரோ இருக்குது. ஆனால் அந்த ஜீரோவை நம்ம முன்னாடி இதில் எடுக்கலை. அதுக்கு பார்க்கும்போது 854 அப்படிங்கிற நம்பராகவே வந்திருக்கு. ஜீரோவை இதில் எடுக்கலை. அதே போல் இந்த கணக்கை பார்த்தோம்னா ஜீரோவை இல்லாமல் 59 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அந்த 59 அப்படின்னு அதே வரிசைக்கு 59ன்னு எடுத்திருந்தால் அது 69 அப்படின்னு வரணும். ஓகேங்களா. இந்த கணக்கில் 69 அப்படிங்கிற நம்பர் வரணும். அந்த 59ன்னு முழுசாக எடுத்திருந்தால். ஓகேங்களா. இந்த நம்பருக்கு 59 வரணும் இங்கேருந்து எடுத்தால். அதே போல் சி போர்டிலேருந்து இப்படி வந்ததுனால் அது 94 அல்லது 96 அப்படின்னு வரணும். இது 94 அல்லது 96 அப்படின்னு வரலாம். 96ங்கும்போது இது 69 வந்துடுச்சு. அப்படி பார்க்கும்போது 69க்கு அடுத்தது 94 அப்படிங்கிறதும் 49ஆகவும் வரலாம். இந்த கணக்கில் இன்னொரு நம்பர் எடுக்கும்போது இதுக்கு 9ங்கிறது ரெண்டுலேயும் இருக்குது. ஓகேங்களா. அந்த கணக்கில் 9க்கு இந்த 4 நம்ம இதில் பற்றி கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், 4ங்கிறது இதுக்கு வைக்கலாம். 694 அப்படிங்கிற நம்பர் வரும். அதே போல் அந்த 4ங்கிறது நமக்கு இதில் ஏ போர்டுக்கு வந்திருக்கு. ஏ போர்டுங்கும் போது இந்த 6 நம்ம சி போர்டுக்கு வைக்கிறோம். ஓகேங்களா. இந்த நம்பரை 694ங்கிறத அப்படியே ரிவர்ஸில் 496 அப்படிங்கிற நம்பருக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா. இந்த அமைப்புக்குன்னு பார்க்கும்போது இப்படி இருக்குது இந்த நம்பர். அதே போல் இங்கேருந்து 95 அப்படின்னு எடுத்தோம்னா 95க்கு 85 அப்படின்னு வரும். ஓகேங்களா. இதில் 85 அப்படின்னு வரும். 85ன்னு இப்படி வந்ததுன்னா இதை பார்த்துக்குங்க, 85. ஓகேங்களா. அதுக்கு இந்த நம்பரில் ஒரு பவர் வைக்கிறோம். அந்த ஜீரோவுக்கு 7. ஓகேங்களா. இதில் 7 அப்படிங்கிற நம்பர் பவர் வைக்கிறோம். இதில் பவர் வச்சோம்னா இதே போல் நம்ம இந்த நம்பரை பார்த்துக்குங்க. இதில் எப்படி பெரட்டி கொடுத்தோமோ 694 496ன்னு கொடுத்தோமோ அதே போல் அப்படியே ரிவர்ஸில் இதையும் கொடுக்குறோம், இந்த நம்பரையும். ஓகேங்களா. அந்த நம்பர் பார்க்கும்போது இங்கே பாருங்கள், அப்படியே ரிவர்ஸ் தான், வேறு ஒன்றுமே செய்யலை. 758 அப்படின்னு கொடுக்குறோம். இது டோட்டலாக நமக்கு சிங்கிள் நம்பர்னு வந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா. இதுக்காக தான் தினசரி கணக்கில் காருண்யா ப்ளஸ் எப்படி எடுத்திருக்காங்க அந்த அமைப்பில் அதே போல் எடுத்திருக்கோம். ஓகேங்களா. அவங்க எடுத்த அமைப்பில் அதே போல் எடுத்து கொடுத்துருக்கோம். வேறு எந்த மாற்றமும் செய்யலை. ஓகேங்களா. இதில் 4 நம்பர் இந்த கணக்குக்குன்னு பார்க்கும்போது 4 நம்பர் தினசரி கணக்கில் இருந்து நம்ம காருண்யா ப்ளஸ் எடுத்த கணக்கில் அடுத்த கணக்கு ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துருக்கோம். அது பார்க்கும்போது இந்த நம்பருக்கு இந்த 2 நாள் கணக்கு மட்டும் 509லையும் 270 அப்படிங்கிற கணக்கில் இதில் சி போர்டுக்கு 1 வரும். 90 அப்படிங்கிறதுக்கு 1 வரும். ஓகேங்களா. அதே போல்
இந்த 07 அப்படிங்கிறதுக்கு 5 வரும். 5ங்கும் போது இதில் 51 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஓகேங்களா. இதில் 52 அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு 4 இருக்குது பவர். 52 அப்படின்னு சேர்ந்து வரும்போது ஒரு பவர் 4 வரும். ஓகேங்களா. இதுக்கு பவருக்கு 4 இருக்குது. இதில் எந்த கணக்குலையுமே நம்ம 0 சேர்க்கலை. ஓகேங்களா. அப்படி 0 சேர்த்தோம்னா நமக்கு ஏ போர்டுக்கு 0 வைக்கலாம். இதில் பாருங்கள், ஏ போர்டுக்கு 0 வச்சோம்னா 025 அப்படின்னு வரும். இந்த நம்பர் எதுலேருந்து வருதுன்னா இந்த 7 பிரிஞ்சு வரலாம். பி போர்டுக்கு உள்ள 7 பிரிஞ்சு வரலாம் 5 2 அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது இதில் வருஷத்துக்கு உள்ள நம்பர் இருக்குது. 025ங்கிறது 2025க்கான நம்பர் இதில் குறிக்குது. ஓகேங்களா. இந்த அமைப்புக்காக தான் 025 அப்படிங்கிறத அனைவரும் ஒரு செட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய கணக்கில் பார்க்கும்போது நம்ம இது வரைக்கும் 6 நம்பர் கொடுத்துட்டோம். ஓகேங்களா. இதில் கார்னியா ப்ளஸ்லன்னு பார்க்கும்போது இதில் சி போர்டுக்குன்னு பார்க்கும்போது அடுத்து இங்கே பாருங்கள் 4 9 இதுக்கு ஒரு 7 இருக்குது. 7 ஏற்கனவே நம்ம தினசரி கணக்குலையும் கொடுத்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது இதில் 7 இருக்குது. அதே போல் ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கு பி போர்டு பாருங்கள். எல்லா கணக்குலேயும் அதே போல் இந்த கணக்கையும் பாருங்கள். சி போர்டுக்கும் 9 4 அப்படிங்கும்போது இந்த வார கணக்குலேயும் 4 9 இருக்கும்போது 7 கண்டிப்பாக ஒரு 7 வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் அந்த 7ங்கிறத ஆல் போர்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இன்றைய கணக்கில் பார்க்கும்போது 7ங்கிறது ஆல் போர்டுக்கு. ஓகேங்களா. அந்த 7 உங்களுக்கு எந்த போர்டுக்கு வருதோ அந்த போர்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய கணக்கில் எனக்கு சி போர்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 7 வரலினா 5 வரலாம். இந்த 2 கணக்குலையுமே சி போர்டுக்குன்னு பார்க்கும்போது 7 வரலினா 5 வர வாய்ப்பு இருக்குது. இதில் ஆல் போர்டுக்கு 7 கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்குங்கிறதுனால 7 கொடுத்துருக்கேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இதே போல் 5 பி போர்டுக்கு கொடுத்தோம்னா இதில் இங்கே பாருங்கள் டோட்டலாகவே ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்குலையும் அடுத்தது 6 8 அப்படின்னு இருக்குது. 6 8 அப்படிங்கும்போது அடுத்தது இதுக்கு 0 தான் வரணும் ஏ போர்டுக்கு. அதே போல் 8 9 அப்படின்னு வருஷலாக வந்திருக்கு. அதுக்கும் 0 தான் வரணும். நமக்கு இந்த அமைப்பில் பார்க்கும்போது கரெக்டாக அதே அமைப்புகளுக்கு வருது. ஓகேங்களா. இந்த அமைப்புக்காக தான் இதை கொடுக்குறேன். கார்னியா ப்ளஸில் மட்டும் 0 கொடுத்தோம்னா இது ஒரு 4 1 இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த கணக்கில் 9 5ங்கும்போது இதுக்கு 0 வரணும். ஓகேங்களா. 0 அப்படி வந்ததுன்னா 00 தான் வரும் ஏபிக்கு. இதில் 0 0 7 அதில் 0 0 5 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. இந்த கணக்குக்கு 0ன்னு வந்தால் டபுள்ஸில் வந்தால் மட்டும் இதை பயன்படுத்துங்க. ஓகேங்களா. இதில் 4க்கு பி போர்டுக்கு 4 வரும் இல்லைங்களா. இந்த 9க்கும் 5க்கும் 4 இருக்குது, 0வும் இருக்குது. இதை சிங்கிள் நம்பராக வந்தால் மட்டும் டபுள்ஸில் வந்தால் 007 005 வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சிங்கிள் நம்பர் வந்தது அப்படின்னாக்கா 4 1 இறக்குறேன் இதில். ஓகேங்களா. இதில் 0 47 0 45 அப்படிங்கிற நம்பரும் இருக்குது. ஓகேங்களா. இந்த 0 45ங்க தான் இந்த 4க்கு ஒரு பவர் கொடுத்து 0 25 அப்படின்னு இந்த வருஷத்துக்குள்ள நம்பர் ஒன்று கொடுத்தேன். கார்னியா ப்ளஸில் பார்க்கும்போது 4 வருது. ஓகேங்களா. இதில் 0 47 0 45 இதில் இருக்குது. இதில் சி போர்டுக்கு 7 5 மட்டுமே வருது. டபுள்ஸ் வரல அப்படிங்கிற பட்சத்துக்கு இதை மாற்றிக்கலாம். ஓகேங்களா. இதில் 4 சேர்த்துக்கலாம் ஏ போர்டுக்கு. டபுள்ஸ் வரலினா சிங்கிள் நம்பராக வந்ததுனாக்கா இந்த நம்பரு இப்படி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கரெக்டாக இருக்கும். சிங்கிள் நம்பர்னு வந்தால் மட்டும். ஓகேங்களா. இதில் 407 405 அப்படிங்கிற நம்பரும் இருக்குது நம்பர்களே. இவ்வளோ நம்பர்களே இந்த கணக்கில் டோட்டலாக கணக்கு முடிஞ்சது. இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பக்கத்துக்கு முன்னே ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கண்புடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.